இப்பொழுது ஆரம்பமாக அரசியலே என்ற தலைப்பில் பேசுவதற்காக மதிப்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரித்தான எனது அருமை தம்பி முஹிதீன் பஷீர் இம்தாதி ஹசரத் அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள் தம்பி, நல்ல கருத்துக்களை தாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோனாகிய ஏக இறைவனுக்கே உரித்தாகுக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான எம்பெருமானார் இதயவேந்தர் ஹாத்தமுன் நபி சையதுல் முர்சலீன் முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை சற்றும் பிசகாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இக்குழுமத்தில் அமர்ந்திருக்கும் நம்மீதும் நம்மவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இலக்கியம் படைக்கும் இந்த சபையை இலக்காக வழிநடத்தும் தலைவர் கேசி ஜாகிர் ஹாஜியார் அவர்களுக்கும் இக்கருத்தாளமிக்க கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்த ஹசரத் பிலால் மஸ்ஜித் இலக்கியம் படைக்கும் இந்த சபையை இலக்காக வழிநடத்தும் தலைவர் கேசி ஜாகிர் ஹாஜியார் அவர்களுக்கும் இக்கருத்தாளமிக்க கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்த ஹசரத் பிலால் மஸ்ஜித் சேவை குழு மற்றும் திருப்பூர் இஸ்லாமிய இலக்கிய மன்றத்தின் நிர்வாக பெருமக்களுக்கும் காலத்தின் கட்டாயத்தை தலைப்பாக சூடிய எங்கள் அன்பு அண்ணன் சஹாரா கவிஞன் அபுதாவிர் நூரானி ஹசரத் அவர்களுக்கும் இக்கருத்தரங்கத்தை கேட்பதற்காக வந்த அத்துணை மேன்மக்களுக்கும் என் சலாத்தினை கூறி ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்த வாழ்த்தை கூறி நான் அமர்வதற்காக வரவில்லை, மாறாக பிரிந்து கிடக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை இந்த கருத்தரங்கத்தின் வாயிலாக பிணைப்பதற்காக வந்திருக்கிறேன். நடுவர் அவர்களே, இங்கு பலர் நினைக்கிறார்கள் அரசியல் வேறு மார்க்கம் வேறு என்பதாக. மார்க்க கடமைகளை நிறைவாக நிம்மதியான முறையில் நிறைவேற்றுவதற்கு அரசியல் நமக்கு தேவை, அரசியலுக்குள் நாம் தேவை. நடுவர் அவர்களே, இன்று அரசியலில் ஈடுபடுங்கள் என்று சொன்னாலே சிலர் முகத்தை சுழித்துக் கொள்கிறார்கள். கேட்டால் அரசியல் என்பது சாக்கடை என்கிறார்கள். நடுவர் அவர்களே, இந்த கருத்தரங்கத்தில் ஆணித்தரமாக பதிவிடுகிறேன், அரசியல் என்பது ஒதுங்கி செல்லக்கூடிய சாக்கடை அல்ல, மாறாக உடலிலே தேய்த்துக் கொள்ளக்கூடிய சந்தனம். நடுவர் அவர்களே, இன்றைய இளைஞர்கள் அரசியலில் ஈடுபடுவது காலத்தின் கட்டாயம். ஒரு காலம் இருந்தது, 40க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிங்கத்தை போல கரிசித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே நம்முடைய உரிமைகளை பறிப்பதற்கு, அதை பற்றி பேசுவதற்கு, ஏன் அதை பற்றி நினைப்பதற்கே பயந்த காலம் அது. ஆனால் இன்றோ 40க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருந்த இடத்தில் 4 உறுப்பினர்களாக குறைந்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் நம்முடைய சமுதாயம் இருக்கிறது. நடுவர் அவர்களே, இதுக்கு காரணம் என்ன? அரசியலில் நாம் இல்லை. ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சியினுடைய அடித்தளமே கல்வி, பொருளாதாரம், நீதி, மருத்துவம். ஆனால் இந்த 4ஐயும் தீர்மானிக்கக்கூடிய ஆணி வேறு அரசியல் தான். நடுவர் அவர்களே, என்னுடைய மகன் படிக்க வேண்டும் என்று நினைத்தால் அவன் எதை படிக்க வேண்டும், ஏன் படிக்க வேண்டும், எதற்காக படிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் இடத்தில் அரசியல் தான் இருக்கிறது. நடுவர் அவர்களே, 800 ஆண்டு காலம் ஆட்சி செய்தோம் என்று பெருமையாக பேசுகிறோம். ஆனால் 800 ஆண்டு காலம் ஆட்சி செய்த முகலாயர்களுடைய வரலாற்றை பாட புத்தகத்தில் இருந்து நீக்கிவிட்டார்கள். நடுவர் அவர்களே, இதற்கு காரணம் என்ன? அரசியலில் நாம் இல்லை. எங்காவது ஏதாவது வெடித்தால் உடனே இஸ்லாமிய தீவிரவாதியின் சதியா அப்படின்னு செய்திகளை பரப்பிவிட்டதற்கு பின்னால் தான் உண்மையான குற்றவாளிகளை தேடுகிறார்கள். நடுவர் அவர்களே,
இந்த குடியரசு நாட்டில் இந்த அவல நிலைக்கு காரணம் நாம அரசியல்ல இல்லை நடுவர்களே. நீதிமன்றங்கள் சென்றால் நீதி கிடைத்தது, ஆனால் இன்று நீதிமன்றங்கள் சென்றால் நீதி வாங்கப்படுகிறது. நீதிக்காக நடு ரோட்டிலே நாம் நிற்கிறோம். தீர்ப்பை அள்ளி வீசுகிறார்கள். பூவாக அல்ல, மலராக அல்ல, நெருப்பு கங்கிகளாக உடலெல்லாம் பற்றி எரிகிறது. இருந்தாலும் அமைதியாக சிரித்துக் கொண்டே கடந்து செல்கிறோம். எதற்காக தெரியுமா நடுவர்களே? இந்த இந்தியா குடியரசு நாடாகவே இருப்பதற்காக. பாபர் மஸ்ஜித் முதல் திருப்பரங்குன்றம் வரை நீதி கிடைக்கும், நீதி கிடைக்கும் என்று நீதிமன்றத்தின் வாசலில் நிற்கிறோம். ஆனால் கிடைத்தது எல்லாம் அநீதி மட்டுமே. இருந்தாலும் என்றோ ஒரு நாள் நீதி தேவதை நம்மின் பக்கம் திரும்புவாள் என்கிற எண்ணத்திலே நாம் நீதியை நாடி செல்கிறோம் நடுவர்களே. இதெல்லாம் மாற வேண்டுமா? இதெல்லாம் மாற்ற வேண்டுமா? அப்பொழுது நம்முடைய முதல் வழி இளைஞர்கள் அரசியலில் தரம் பதிக்க வேண்டும். இளைஞர்கள் நேரான பாதையிலே முன்னின்றால் சமுதாயமே அவர்களுக்கு பின்னால் நிற்கும். இதை சும்மா வார்த்தை ஜாலத்திற்காக சொல்லவில்லை. CAA, NRC, NPR இதை எதிர்த்து திருப்பூரிலே 5 இளைஞர்கள் ஒரு சிறிய தீப்பொறியை பற்ற வைத்தார்கள். அதனுடைய நிலை என்னது தெரியுமா நடுவர்களே? சாகியம்பாக் என்கிற காட்டு தீயே உருவானது நடுவர்களே. கடல்களாக, கடல் அலைகளாக மக்கள் திரண்டார்கள். 30 நாட்களுக்கு மேலும் அது நீடித்தது நடுவர்களே. இதுல ஒரு பெருமை முக்கிய விஷயம் என்னன்னா, அந்த சிறிய தீப்பொறியை தூவிய 5 பேரில் நமது நடுவர் அவர்களும் ஒருத்தர். நண்பர்களே, சிந்தியுங்கள். நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணம் எதிரிகளின் பலத்தினால் நடந்ததல்ல, மாறாக நம்முடைய பிரிவினைகளால் நடந்தது. இஸ்லாமிய அரசியல் கட்சி தலைவர்களே, உங்கள் தம்பியின் பணிவான வேண்டுகோள், பிரிந்து கிடந்தது போலும், சிதறி கிடந்தது போகும். ஒரே அணியில், ஒரே கொடியின் கீழ் இஸ்லாமியர்கள் என்ற அடையாளத்தில் ஒன்று திரள வேண்டும். 2 சீட்டுக்கு 3 சீட்டுக்காக ஒருவரின் பின்னால் நின்ற காலம் போதும். 20 சட்டமன்ற உறுப்பினர்களை இன்ஷா அல்லாஹ் வருகிற காலத்திலே நாம் உருவாக்க வேண்டும். மகாத்மா காந்தியிடம் கேட்கப்பட்டது இந்தியா எப்பொழுது வல்லரசாகும் என்பதாக. மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்கள், அரபு தேசத்திலே உமரினுடைய ஆட்சி எப்பொழுது இந்தியாவிற்கு வருமோ அப்பொழுதுதான் இந்தியா வல்லரசு ஆகும் என்பதாக அரசியல் தலைவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தையும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய ஆட்சியையும் முன்மாதிரியாக காட்டுகிறார்கள். நம் சமூகம் ஏனோ யாரோ ஒருவருக்கு பின்னால் ஒளிந்து கிடக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். அரசியலில் இளைஞர்கள் தரம் பதிக்க வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிநடத்திய நீதியை நிலைநாட்ட சகோதரத்துவத்தோடு நடக்க சமத்துவத்தை பரப்ப இளைஞர்களே அரசியலில் அதிகம் ஈடுபடுங்கள். அரசியலில் நாம் இல்லை என்று சொன்னதெல்லாம் அரசியலின் ஆளுமைக்குள் நாம் இல்லை. வருகிற காலத்திலே இன்ஷா அல்லாஹ் அரசியலினுடைய ஆளுமைக்குள் வரக்கூடிய தௌஃபீக்கை வல்லநாயகன் நமக்கு தருவானாக என்று கூறி என்னுடைய கருத்துக்கு திரையிடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.